ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ருசியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். நண்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல மிக்சர் ஜாரில் இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்சர் ஜாரில் வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, தேங்காய் ஆப்ஷனல் தான். தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, அப்புறம் பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, இவ்வளோ தான் பேசிக்கு. இதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதியை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தனியாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நண்டை ஆட் பண்ணிக்கிறேன். நண்டை உடச்சி கூட காலெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெதுவாக பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுட்டு தண்ணி நண்டுக்கு கொஞ்சமாக வைக்கணும். நம்ம விருப்பம்னா கிரேவியாக பண்ணனா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். தொக்கு பதத்துக்குன்னா கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணும்போதே மனம் அப்படி வந்தது. இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி திரும்ப உப்பு செக் பண்ணி நான் மூடி வச்சுக்கிறேன். நண்டுலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா இந்த ஸ்டேஜுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. நண்டு எப்போவுமே கேஸ் ட்ரபிள் உண்டாக்கும். அதனால் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சீ ஃபுட்லேயே ரொம்ப ருசியானது நண்டு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.